ஹாய் விவர்ஸ், இன்னைக்கு நம்ம எங்கே போக போகிறோன்னா மசனகுடிக்கு போக போகிறோம். இப்போ கரெக்டாக எங்கே இருக்குன்னா ஊட்டியில் இருக்கோம். இது நம்ம ஜெனித்தண்ணனோட காரு. நம்ம கார் வந்து நம்ம பிரதர்கிட்ட கொடுத்துருக்கோம். என்ன ரீசன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ நம்ம அப்படியே கிளம்பலாம், வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இது கரெக்டாக நம்ம ஊட்டி போகிற வழியில் தாங்க இருக்குது. கரெக்டாக ஊட்டி டு மசனகுடி ரூட்டில் வந்து இந்த ஃப்ளவர் ஹவுஸ் இருக்குது. செம்மையாக இருக்குங்க, வேறு லெவலாக இருக்குது. சரி, நம்ம அப்படியே மூவ் பண்ணி போகணும்னு வச்சுங்களேன். இந்த ரோடெல்லாம் பார்க்க அப்படியே செம்ம நேச்சுரலாக இருக்குங்க சத்தியமாக. நம்ம இந்த கல்லட்டி ரோடு வந்துட்டுனா, அந்த கல்லட்டி ஜங்ஷன் இதுதாங்க. இந்த கல்லட்டி ஜங்ஷன் வந்துன்னா நம்ம எந்த ரிஜிஸ்ட்ரேஷனுமே வந்து நம்ம அலோவ் பண்ண மாட்டாங்க. நம்ம லோக்கல் ரிஜிஸ்ட்ரேஷன் மட்டும்தான் வந்து அலோவ் பண்ணுவாங்க. அது நம்ம 43 மட்டும்தான் வந்து அலோவ் பண்ணுவாங்க. அது வந்து ஊட்டி ரிஜிஸ்ட்ரேஷன், அதனால் மட்டும்தான் அது வந்து உள்ளே அலோவ் பண்ணுறாங்க. இந்த கல்லட்டி ரோட்டை விட்டிங்கன்னா அதோட கூடலூர் வழியாக தாங்க வரா மாதிரி இருக்கும். ஏன்னா கூடலூர் போய் சுற்றிட்டு வரீங்கன்னு பார்த்தீங்கன்னா 35 கிலோமீட்டர் மேலே வந்துடுங்க. இந்த பக்கம் வந்தீங்கன்னா வெறும் ஒரு 26 கிலோமீட்டர்லேயே வந்து நீங்கள் மசனகுடி ரீச் ஆகிடலாம். ஏன்னா இது லோக்கல் ரிஜிஸ்ட்ரேஷன் மட்டும்தான் அலோவ் பண்ணுவாங்க. அதனால தான் நம்ம ஜெனித்தன கார் எடுத்துக்கிட்டு இந்த பக்கம் வந்தோம். ஏன்னா நம்ம காரை வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க. அதனால் நம்ம காரை வந்து இன்னொருத்தர்கிட்ட கொடுத்துட்டு வந்திருக்கோம். அது வேறு விஷயம், அது சொல்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த இந்த வீடு இருக்குது பாருங்களேன். இந்த வீட்டில் வந்து நிறைய பேர் ஃபோட்டோ எடுக்கிறாங்க, வீடியோ இருக்குது. அப்படி என்ன தான் இருக்குன்னு தெரியல, ஒரு வேளை பேய் வீடாக இருக்குமோ. நமக்கு எதுக்குப்பா வம்பு, நம்ம பாட்டு நம்ம பயணத்தை தொடருவோம் வாங்க. இப்படியே போனீங்கன்னா இந்த சைடில் இருக்கிற வீடுங்கெலாம் பார்த்தீங்கன்னா சைடாக இருக்குங்க. சைடாக ஐ மீன் எப்படி நேரில் பார்த்தா தான் உங்களுக்கு நல்லா தெரியும். கேமராவில் சரியாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. ஸ்பீடாக வேறு வச்சுட்டோமா, அதில் வேறு உங்களுக்கு இன்னும் நல்லாவே தெரிஞ்சிருக்காது. நீங்கள் இந்த சைடு வரும்போது என்ன வேணால் நீங்கள் பாருங்கள், வீடு வந்து அப்படியே டோட்டலாக சேஞ்சாக இருக்குங்க. நார்மலாக ஃப்ளாட்டாக இருக்கும் வீடு வந்து அப்படியே கிராஸாக ஏணி படி வச்சா மாதிரி கிராஸ், அந்த மாதிரி கிராஸில் இருக்குங்க வீடு. அந்த மாதிரிலாம் வீடு கட்டிட்டு எப்படி இருக்காங்கன்னு ஒரே கன்ஃபியூஷனாகவே இருக்குது. சரி, அப்படியே போனீங்கன்னா கரெக்டாக இங்கே வந்து பைசன் பாயிண்ட் ஒன்று வருங்க. இதுதான் ஆக்சுவலி இதுதான் வந்து பைசன் பாயிண்ட்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல கூட செக் போஸ்ட் வச்சுருக்காங்க, நம்பர் நோட் பண்ணுறாங்க. மேலே தப்பிச்சா கூட கீழே மாட்டிப்போம் போல். வேறு எந்த ரூட்டு பக்கம் வந்தாலும் இந்த பக்கம் இறங்க விட மாட்டாங்க போல். லோக்கல் வண்டியாக இருக்கவே தப்பிச்சோம், நல்ல வேலை. ஏகப்பட்ட ஆக்சிடென்ட்டுங்க, அதனால தான் இவ்வளோ ஸ்ட்ரிக்ட் பண்ணுறாங்க. ஒரு 15 வருஷம் இருக்குங்க. ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி கவர்மெண்ட் பஸ்ஸு, அந்த பஸ்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு 41 பேர் இருந்தாங்க. இந்த 41 பேரில் பார்த்தீங்கன்னா வெறும் 6 பேர் மட்டும்தாங்க உயிரோடு இருந்திருக்காங்க. மற்ற 35 பேர் வந்து டெத்துங்க. இப்போ அதை வந்து எப்படி சொல்கிறது, அதை ரெக்கவரி பண்ணி எடுக்கிறதுக்கே கிட்டத்தட்ட ஒரு 15 நாள் எடுத்திருக்குங்க. எந்த பெண்டில் போய் விழுந்ததுன்னு தெரியாமல் தேடி கண்டுபிடிச்சி 15 நாள் ஆகி அப்புறம் பார்த்தீங்கன்னா அது ரொம்ப பாடி எல்லாமே டிஸ்போஸ் ஆகி ரொம்ப அந்த இன்சிடென்ட் சொல்லும் போதே எனக்கு ஒரு மாதிரி இருந்ததுங்க. அவங்க சொன்னும் போதே அது ரொம்ப கொடுமையாக இருந்ததுங்க. இப்போது ரீசெண்டாக கூட ஒரு 1 வீக் முன்னாடி கூட பார்த்தீங்கன்னா ஒரு டெம்போ ட்ராவல் வந்து ஆக்சிடெண்ட் ஆகிருக்குங்க. அதில் ஒரு 5 பேரோ 4 பேரோ சொன்னாங்க. 4 பேருமே இறந்துட்டா மாதிரி சொன்னாங்க. அதை கண்டுபிடித்து கூட 2 days ஆகிருக்கு போல். இந்த மாதிரி ஏகப்பட்ட சம்பவங்க இந்த சைடில் பார்த்தீங்கன்னா. அதனால தான் வந்து இந்த சைடு ஃபுல்லாகவே இந்த ஃபாரஸ்ட்டு ஃபுல்லாகவே வந்து ஸ்ட்ரிக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த சைடு இந்த கல்லட்டி ரோட்டில் வந்து மேக்ஸிமம் வந்து லோக்கல் கார்ஸை வந்து அலோவ் பண்ணுறதுக்கு முக்கிய காரணமே வந்து இது ஒன்று தாங்க. அதனால தான் வந்து இந்த சைடில் வந்து மற்ற இதுவெலாம் வந்து அலோவ் பண்ணுறது கிடையாது. பெண்டுங்கெலாம் பார்த்தாலே பயமாக இருக்குதுங்க. பயமாகவும் இருக்குது, பயங்கரமாகவும் இருக்குது. இந்த டேர்னிங்லாம் பார்த்தீங்கன்னா இந்த எல்லோ கலரில் ஒரு ஃபைபர் மாரி போட்டிருக்காங்க. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த கார் ஆக்சிடெண்ட்லாம் வந்து தடுக்கிறதுக்காக வந்து அது போட்டிருக்காங்களாம். இந்த கார் வந்து நேராக மேலே அதுக்கு மேலே போய் மோத வந்து டேர்ன் பண்ணி விட்டுருன்னு சொல்கிறாங்க. அது மேலே மோதி பின்னாடி போய் விழாமல் டேர்ன் பண்ணி விடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு நம்ம எதுவுமே ட்ரை பண்ணியா பார்க்க முடியும், பண்ண முடியாதே. அப்படி சொல்கிறாங்க. அது மேலே மோதினா டேர்ன் பண்ணி விடும், ரொம்ப அடிப்படுறத வந்து கொஞ்சம் தடுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அது எப்படின்னு தெரியல, பார்ப்போம்.
அதுக்குன்னு விட்டுலாம் பார்க்க முடியாது. சொல்கிறேங்க, நீங்கள் கொஞ்சம் வரும்போதே கொஞ்சம் சேஃபாக வாங்க வரும்போது. அதுக்காக சொல்கிறேன். நம்ம கரெக்டாக வந்தது பார்த்தீங்கன்னா சம்மர் சீசன் ஸ்டார்டிங்க. சம்மர் சீசன் ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ட்ரை ஆகிற ஸ்டேஜ்ங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ஓரளவுக்கு க்ரீனிஷாக இருக்குது. இன்னும் போக போக பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ட்ரை ஆகிடும். இப்போ நம்ம கரெக்டாக வின்டர் சீசன்லாம் வந்தீங்கன்னா ஃபுல்லாக செம்ம க்ரீனிஷாக இருக்குங்க. வேறு லெவலில் இருக்கும். பார்க்கும் போதே வந்து டடா அப்படின்ற மாதிரி இருக்கும். இது வரைக்கும் பாருங்கள், ஃபுல்லாகவே வந்து இந்த எல்லோ மாதிரி போட்டிருக்காங்க. இந்த சைடு அந்த சைடும் லெஃப்ட் சைடும் ரைட் சைடும் போட்டிருக்காங்க. காப்பாத்துதுன்னு சொல்கிறாங்க, ஆனால் காப்பாற்றுதா இல்லையான்னு தெரியல. பார்ப்போம். இந்த சைடு போகும்போது மட்டும்தாங்க ப்ராப்ளம். வரும்போது ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. வரும்போது எந்த வண்டியாக இருந்தாலும் அலோவ் பண்ணிவிடுவாங்க. மேலேருந்து கீழே இறங்குறது மட்டும்தான் வந்து ப்ராப்ளம். கீழேருந்து மேலே போகிறது ப்ராப்ளம் கிடையாது. அதுக்கெல்லாம் எல்லா வண்டி எல்லா ரிஜிஸ்ட்ரேஷனும் அலோவ் பண்ணுவாங்க. அதுக்கு இந்த லோக்கல் ரிஜிஸ்ட்ரேஷன் மட்டும்தான் இருக்கணும்னு அவசியம் இல்லைங்க. அதையும் சொல்லிடுறேன். அப்புறம் போகும்போது கூட இப்படியா அப்படின்லாம் கேட்காதீங்க. இது ஒரு வியூ பாயிண்ட்டுங்க. இந்த இடத்துல கூட நான் இறங்கி போன டைம் வரும்போது ஃபோட்டோ எடுத்தேன். அந்த ஃபோட்டோ தான் பல வருஷமாக டிபி வச்சுருந்தேன். நல்லா இருக்கும் அங்கே. அப்படியே போயிட்டே இருந்தீங்கன்னா போயிட்டே இருக்க வேண்டியதான். பார்த்தீங்களாங்க, அது வரைக்கும் பாருங்கள், ஃபுல்லாக அப்படியே எல்லோவா எப்படி லப்பர் மாதிரி இருக்குங்க. அப்படியே டயர் மாதிரி அப்படியே சுற்றும் போல். ஓ, அதனால தான் டேர்ன் பண்ணி விடுமோ? ஓகே ஓகே ஓகே, டன் டன். நல்லா இருக்குங்க, புதுசாக பண்ணுறாங்க. இந்த பாருங்கள், இந்த சைடு ஃபுல்லாகவே பண்ணி வச்சுருக்காங்க. இப்போ தான் ஒன்று ஒன்றா பண்ணிகிட்ருக்காங்க போல். பாருங்க, இந்த சைடும் இருக்குது, இந்த சைடும் இருக்குது. பார்த்தீங்களா, ஃபுல்லாகவே அப்படியே டேர்ன் பண்ணி விடும் போல். ஓ, இந்த பக்கம் விட்டால் இந்த சைடு டேர்ன் பண்ணி எத்தாந்து விடுற அளவுக்கு சுற்றி விட்டுரும் போல். ஓகே ஓகே ஓகே, டன் டன் டன். இது பார்த்தீங்கன்னா இங்கே 15 தான் இருக்கணுமா. அதேமாரி டவுன்லலாம் பார்த்தீங்கன்னா இந்த வார்னிங் போர்டு போட்டிருப்பாங்க. டவுன்லலாம் ஃபுல்லாகவே வந்து செகண்ட் கியரில் தான் ட்ரைவ் பண்ணணும். அதேமாரி மேடு ஏறும்போது செகண்ட் கியரில் தான் ட்ரைவ் பண்ணணும். ஏன்னா வந்து அதான் வந்து கரெக்டாக இருக்கும். செகண்ட் கியரில் தான் டவுனில் இறங்கும்போது நான் தான் பெரிய டிரைவரு, நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு தேர்டு ஃபோர்த்துன்னு போட்டு அப்படியே பிச்சுக்கிட்டு போனீங்கன்னா ஒரேடியாக பிச்சுக்கிட்டு போக வேண்டியதான். அது சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன். அது கவர்மெண்ட் சொல்ல வேண்டியதும் சொல்லிடுச்சு. செகண்ட் கியரில் தான் போகணும்னு சொல்கிறாங்க. அதுபடியே போவோம். இன்னும் ஒன்றும் ஆக போகிறதில்ல. அப்படியே போய்கிட்டே இருக்க வேண்டியதான். கிட்டத்தட்ட வந்தாச்சுங்க. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ரீச் ஆகிடுவோம் மசனகுடி. இதுக்கப்புறம் பென்ஸ் எதுவும் கிடையாது. ஸோ இதுக்கப்புறம் நம்ம ரிஸ்க்கே ஒன்றும் கிடையாது. நார்மலாக போகலாம். இதுக்கப்புறம் எந்த டேஞ்சரும் கிடையாது. அப்படியே பொறுமையாக போய் ரீச் ஆகிட வேண்டியதான். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்துடும். இந்த சைடில் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே நான் லாஸ்ட் டைம் வரும்போது ஃபுல்லாகவே செம்ம க்ரீனிஷாக இருந்ததுங்க. இப்போ தான் பார்த்தீங்கன்னா ரொம்ப ட்ரை ஆகிட்டு வந்துட்டுருக்கு போல். இந்த வின்டர் சீசன்லாம் பார்த்தீங்கன்னா இன்னும் பயங்கரமாக இருக்கும். வின்டர் சீசன்லாம் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு வாட்டி நீங்கள் வந்துட்டிங்கன்னா நீங்கள் அதை லைக் பண்ணிட்டீங்கன்னா அதோட நீங்கள் விட மாட்டீங்க. அந்த மாதிரி இருக்கும் இடம் ஃபுல்லாகவே. நம்ம வந்தாச்சுங்க மசனகுடி கிட்ட. இன்னும் ஒரு இன்னும் ஒரு 3 கிலோமீட்டர் 4 கிலோமீட்டர் இருக்குங்க. அவ்வளோதான். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்கும். இந்த சைடில் நைட்லலாம் அலோவ் பண்ண மாட்டாங்க. இந்த ரூட்டில் மட்டும் அலோவ் பண்ண மாட்டாங்க. ஏன்னா ஃபுல்லாகவே வைல்டு அனிமல்ஸ் வந்து கிராஸ் பண்ணுற ஏரியா இது ஃபுல்லாகவே. பார்த்தீங்கன்னா நீங்களே பாருங்கள், வீடியோவில் சரியாக கவர் ஆகாதுன்னு நினைக்கிறேன். நீங்கள் சைடில் பார்த்தீங்கன்னாலே தெரியுங்க, மான்லாம் இருக்கும். அப்படி பார்த்துக்கிட்டே வாங்க. அதாங்க வந்தாச்சுங்க மசனகுடி. ஒரு போலீஸ் போகிறாங்க. வந்தாச்சு வந்தாச்சு மசனகுடி வந்தாச்சு. ஃபுல்லாக ட்ரை ஆகிட்டு இருக்குங்க. ஃபுல்லாக ட்ரை ஆகிட்டுருக்கு. வந்தாச்சு வந்தாச்சு வந்தாச்சு. என்ன போட்டிருக்கு? முதுமலை. முதுமலை, வெல்கம் டு முதுமலை டைகர் ரிசர்வ். ஓகே,
போலாம் வாங்க நம்ம. இந்த சைடு வந்தீங்கன்னா மேக்ஸிமம் நீங்கள் மானை ஏகப்பட்ட மானை பார்க்கலாம், மயில் பார்க்கலாம், கரடி பார்க்கலாம், பைசன் பார்க்கலாம், யானை பார்க்கலாம், கரடி பார்க்கலாம். உங்களுக்கு லக் இருந்தால் டைகர் பார்க்கலாம், லிப்பர்ட் பார்க்கலாம், பிளாக் பேந்தர் பார்க்கலாம். நிறைய இருக்குங்க. ஆனால் லைன்லாம் கிடையாது. நீங்கள் நினைக்கிறதெல்லாம் இங்கெல்லாம் பார்க்க முடியாது. இங்கே இருக்கிறத மட்டும் பார்க்கலாம். வந்தாச்சுங்க மசனகுடி தாங்க நம்ம ஏரியா. மசனகுடி வந்தாச்சு. அவ்வளோதாங்க, கிட்ட வந்தாச்சு. இந்த சைட்லலாம் பார்த்தீங்கன்னா ஃபயர் பண்ணி வச்சுருக்காங்க. என்னடா காடு பற்றிக்குமா அப்படின்லாம் பார்க்காதீங்க. இது வந்து ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் அவங்களே வந்து தான் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த லெஃப்ட் சைடு வந்து ஒரு 3 ஃபீட்டும் ரைட் சைடு 3 ஃபீட்டும் வந்து பவுண்ட்ரி அவங்களே கிளியர் பண்ணி ஃபயர் பண்ணிடுறாங்க. இந்த சம்மர் சீசன்லாம் வந்து பார்த்திங்கன்னா காடு தீப்பிச்சிரும், ஏகப்பட்ட பிரச்சனைகள்லாம் வரும். ஏன்னா வந்து நம்ம ஆளுங்களே சும்மா இருக்க மாட்டாங்க. சிகரெட் பிடிச்சிட்டு இங்கே போட்டு போயிடும். ஒரே ஒரு தீப்பொறி பட்டால் போதும், அது அப்படியே காடு ஃபுல்லாக பற்றிக்கிட்டு போயிடும். ஸோ அந்தமாரி பிரச்சனைலாம் வரக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு இவங்க சம்மர் சீசனில் இவங்களே வந்து ஒரு 3 ஃபீட்டு வந்து இவங்களே கிளியர் பண்ணிடுறாங்க. 3 ஃபீட் கிளியர் பண்ணிவிட்டு அவங்களே ஃபயர் பண்ணிவிட்டு அவங்களே வந்து பக்கத்துலேயே அந்த ஆளுங்க பக்கத்துலேயே இருக்காங்க பாருங்கள். ஒவ்வொரு இடத்துலையும் ஃபயர் பண்ணிவிட்டு ஆளுங்க பக்கத்துலேயே இருக்காங்க ரெடியாக. ஏதாச்சும் ரொம்ப பெருசாக ஃபயர் ஆகக்கூடாதுன்ட்டு பக்கத்துலேயே இருக்காங்க. இங்கே பாருங்கள், இந்த சைடு ஃபுல்லாக கிளியர் பண்ணிகிட்ருக்காங்க. தண்ணி கூட வாட்டரும் வச்சுருக்காங்க. பெருசாக ஏதாச்சும் பற்றிட்டு போயிடுச்சுன்னா அதை கிளியர் பண்ணுறதுக்கு வாட்டரும் வச்சுருக்காங்க. இதெல்லாம் சம்மர் சீசனில் வந்து இவங்களே ரெடி பண்ணிடுறாங்க. அதுவாக பற்றிக்கிறதுக்கு முன்னாடி நம்மளாக பற்ற வச்சிடறாங்க. குட் ஐடியா. நம்ம பண்ணால் தப்புன்னு சொல்லுவாங்க. ஃபுல்லாகவே பற்ற வச்சு காலி பண்ணிட்டுருக்காங்களே. ஃபுல்லாகவே காலிங்க. 3 அடியா? அது இருக்கும் போலயே 4-5 அடி கிட்ட கிளியர் பண்ணிட்டுருக்காங்க. ஃபுல்லாக பாருங்க. இந்த வெயிலுக்கு அதுவும் சாமி அப்படியே மலமன்னு பத்திட்டு போயிடும். காருக்குள்ளே இருக்கிறது நமக்கே எப்படின்னா இவ்வளோ அனல் அடிக்குதுங்க. பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு? என்னங்க இந்த அளவு பத்திக்கிட்டு எரியுது? ஆளுங்க இருக்காங்க. செம்ம அனல் அடிக்குது. அவ்வளோதாங்க, உள்ள வந்தாச்சு. யார் எப்படா போட்டோம், நம்ம பொழப்ப பார்ப்போம் வாங்க. வந்தாச்சு. வீட்டுக்கு போயிட்டு ஒரு ரெஸ்ட்டை போட்டு குளியில் போட வேண்டியதான். ஸோ நம்ம வந்தாச்சுங்க, ரீச் ஆகிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க.